கயல் சொல்றாங்க, எனக்கு பிடிச்சதுனால தானே நான் கட்டிக்கிட்டேன். மனோகரன் சொல்றாரு, கயலு ரொம்ப பேசுற, உனக்கு பிடிச்சிருக்கிறது தப்பில்ல, ஆனா எல்லாரையும் ஏமாத்தி இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. கயல் சொல்றாங்க, சோ வாட், ஜீவா கூட இந்த மாதிரி தானே பண்ணனா, அவனை மன்னிச்சு எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்கல்ல. தேவி சொல்றாங்க, வாய மூடுறி கயல், அவனே ஒரு உதவாக்கற, அவன் கட்டிட்டு வந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு தான் உள்ளேயே விட்டோம். அத போய் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு நீயும் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ற. கயல் சொல்றாங்க, அவன் பண்ணா மாத்திரம் மன்னிப்பு, நான் பண்ணா உங்க குடும்ப மானம் எல்லாம் போயிருமா? பையனுக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயமா? தேவி சொல்றாங்க, என்னடி பெரிய நியாயத்தை கண்டுட்ட நீ? நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாளா? தங்கப்பாண்டி சொல்றாரு, இங்க பாரு கயலு, படிச்சிருக்கேன்னு திமிர்ல பேசாத. நீ படிச்ச படிப்பெல்லாம் குப்பையில கொண்டு போய் போடு. வீட்டுக்கு மரியாதை இல்லாத படிப்பு எதுக்கு? அன்னபூரணி சொல்றாங்க, இதுக்குதான் பொட்ட பிள்ளைய ஸ்கூல் படிப்போட நிப்பாட்டி இருக்கணும். காலேஜுக்கு அனுப்புனது இப்ப தப்பா போச்சுல. ஆமா அம்மாச்சி, இங்க பாருங்க எவ்வளவு தைரியமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு. நாளை சந்திப்போம்.